ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம டே 9 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட சில வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள் இன்றைக்கி. ஸோ எங்களை வந்து டெய்லி பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி டயர்டாக்க வேணாம் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஆர்ம் மசில், அதுக்கப்புறம் ஷோல்டரு, அதுக்கப்புறம் அப்பர் பேக், இது எல்லாத்தையும் நல்ல ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும். அதாவது லேட் மசில்பாங்க. அந்த லேட் மசிலையும் வந்து இது நல்ல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் நல்லா உங்களுக்கு வெளியே வரும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆர்ம் பிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் முதுகு பகுதியில் இருக்கிற சதையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒர்க் அவுட். வாங்க நம்ம ஒர்க் அவுட் குள்ள போகலாம். டே 9 ஒர்க் அவுட். டே 9 இன்றைக்கி என்ன உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன்னா, பேசிக் 3 பஞ்சஸ் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பெண்ட் ஓவர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். அப்படியே சைடில் திரும்பிக்கோங்க. ரன்னிங் ரேஸ்க்கு உட்கார்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. உங்களோட ஃப்ரண்ட் டோ கிட்ட உங்களோட 2 கையும் ப்ளேஸ் பண்ணி பாடியை வந்து உங்களோட ஃப்ரண்ட் லெக்குக்கு வந்து ஃபுல் பாடியும் வந்து சப்போர்ட் ஃப்ரண்ட் லெக்குக்கு கொடுத்துருங்க. உங்களோட ஃபுல் ஃபோர்ஸும் அங்கே தான் ஆக்ட் ஆகணும். பாருங்கள், நான் மறுபடியும் பண்ணுறேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய பாடியை வந்து ஃபுல்லாக நான் ஃப்ரண்ட் லெக்குக்கு வந்து போகிற மாதிரி நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். என் பேக் லெக் பாருங்கள் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். முட்டியை மேக்ஸிமம் மடக்காமல் பண்ண மாதிரி பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், லேட்ரல் சிட்டப் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய கையை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பேலன்சிங்காக ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கையை ப்ளேஸ் பண்ணாமலேயும் பண்ணலாம். அதுவும் நான் இப்போ பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து கையை ப்ளேஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ ப்ளேஸ் பண்ணாமல் எப்படி உட்காரணும்னு பாருங்கள். 2 கையும் உங்களோட தொடையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க. நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் கால். 2 கையும் தொடையில் வச்சு அப்படியே உட்காருங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட்டில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஹிப் ரொட்டேட். ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பஞ்சஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிப் ரொம்ப முக்கியம். ஃபுட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். பாதத்தையும் அப்படியே டில்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் வாக் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் ஃப்ரண்ட் டோவை கொடுத்துட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டோவை மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பேக் டோ மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோ வந்து பேக் சைடு தான். ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டோ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பஞ்சு, ஃப்ரண்ட் பஞ்ச், பஞ்ச். இதுக்கு பேர் என்ன, ஜாப் ஒர்க் அவுட்பாங்க. பஞ்சஸில் ஜாப் பஞ்சஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், பேக் டோவை பேக் சைடு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோவை பேக் சைடு கொண்டு வரேன். பாருங்கள், பேக் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு. பாருங்கள், எந்த காலை கொண்டு போகிறீங்களோ அந்த காலுக்கு ஏற்றாப்புல இருக்கிற கையை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். பாருங்கள், ஃப்ரண்ட் டோ மூவ் பண்ணுறேன். அந்த லெக்குக்கு நேராக இருக்கிற கையை வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பேக் டோ மூவ் பண்ணுவேன். என்னோடய ரைட் ஹேண்டை வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். ரிஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சு ஸ்ட்ரைட்டாக போகணும். பாருங்கள், பஞ்சஸ் பண்ணும்போது உங்கள் கையை கீழே இறக்கிறாதீங்க. எப்படி பஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேம் பொசிஷனுக்கு திருப்பி உங்களோட கை வந்து இருக்கணும். பாருங்கள், உங்களோட ஷோல்டர் ஒர்க் அவுட் ஷோல்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி பஞ்ச் போதோ அதே மாதிரி திருப்பி வந்துடும். நான் கையை வந்து கீழே கொண்டு வரவே மாட்டேன். பஞ்ச் எப்படி ஸ்ட்ரைட்டாக போதோ அதே மாதிரி திருப்பி ஸ்ட்ரைட்டாக ஷோல்டருக்கே வந்துடும். பாருங்கள், ரிஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஃபுல் பவரை கொடுங்க. ஃபுல் பவரை கொடுத்து பஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸலண்ட் கார்டியோ ஒர்க் அவுட்டு. உங்களோட லேட் மசில், ஆர்ம் பிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஹிப்பு எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நல்ல குறையும். எல்லா இடத்துல இருக்கிற ஃபேட்டும் சீக்கிரத்தில் டயர்ட் ஆவீங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் பவரையும் கொடுத்து நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ எனர்ஜி லாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது வந்து இன்னொரு டைப்பு. அதாவது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஹிப்பை ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டு தைக்கிட்ட வர மேக்ஸிமம் கொண்டு வரேன். பாருங்கள், ஹிப்பை ரொட்டேட் பண்ணி தைக்கிட்ட வர கொண்டு வரேன். இது வந்து பெர்ஃபெக்டான பாக்ஸிங் பஞ்சு. இப்போ நான் பண்ணுறது இவ்வளோ அக்யூரேட்டாலாம் பண்ணணுன்னெலாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணல, சும்மா பஞ்சஸ் மட்டும்தான் பண்ணுறோம். நம்மளோட கார்டியோ ஒர்க் அவுட்காக பஞ்சஸ் மட்டும், அதில் இருக்கிற ஒரு 3 பஞ்சஸ் மட்டும் எடுத்து பண்ணுறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஃப்ரண்ட் லெக்கை மூவ் பண்ணியும் பஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வாக் பண்ணோம்ல அதே மாதிரி மூவ் பண்ணி பஞ்சஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி இந்த ஒர்க் அவுட்டு. நிதானமாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை.
நீங்கள் வந்து மேக்ஸிமம் பவர் கொடுக்கணும். பஞ்ச் பண்ணும்போது பவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பவர் கொடுத்து நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட எல்லா மசிலும் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பர் கட்டு. இந்த ஒர்க் அவுட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கையை யூ ஷேப்பில் கொண்டு போகணும். பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். யூ ஷேப்பில் போதா? யூ ஷேப்பில் போகணும். உங்கள் ஆப்போனண்ட் ஒரு ஆள் இருந்தாருன்னா அவரோட தாடியில் வந்து இந்த பஞ்ச் இறங்கணும். அப்போ நீங்கள் யூ ஷேப்பில் போய் தாடியில் வந்து பஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு. அடுத்த ஒர்க் அவுட் வந்து ஹூக் பஞ்சு. பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, என்னோட கையை வந்து நான் எல் ஷேப், அதாவது என்னோடய ஷோல்டர் வந்து எல் ஷேப்பில் ஃபேஸுக்கு போகும். பாருங்கள், அப்படியே ஷோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணி எல் ஷேப்புக்கு ஃபேஸுக்கு கொண்டு போங்க. இது வந்து ஹூக் பஞ்சு. ஆப்போனண்டோட காதுக்கு இறங்கணும் இந்த பஞ்சு, அந்த மாதிரி நீங்கள் அடிக்கணும். இதுதான் ஹூக் பஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், மிக்சர் ஆஃப் பஞ்சஸ் பண்ணுறோம். எல்லா பஞ்சையும் வந்து நம்ம ஒன்று போல் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து எதுக்காக மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எல்லாத்தையும், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறது இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இருக்குது, ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் வந்து அதை உங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து மாற்ற போகிறதா நினச்சிட்டு நீங்கள் இந்த பஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நல்ல ரிலீஃப் ஆகும் இதெல்லாம் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் லைஃப்பை விட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா நீ கிக் பண்ணுறோம். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, பாடியை வந்து மேக்ஸிமம் பின்னாடி கொண்டு போக உங்கள் நீ வந்து என்ன ஆகும்னா ஃபேஸ் வரைக்கும் இறங்கும், ஆப்போனண்ட் ஃபேஸு. பாருங்கள், இப்போது ஆப்போனண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன்னா நீங்கள் உங்களோட நீயை மடக்கி நீங்கள் அவங்களோட ஃபேஸுக்கு கொண்டு போகிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் இது. நீங்கள் பாடியை பேக் சைட் கொண்டு போக உங்களோட கால் வந்து ஃபேஸுக்கு வர போகும். நீங்கள் அப்பர் கட் பண்ணீங்களா, சேம் திங். அது கையால் நீங்கள் உங்களோட ரிஸ்ட்டை மடக்கி நீங்கள் வந்து அவங்க ஃபேஸில் வந்து பஞ்ச் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட முட்டியால் அவங்க ஆப்போனண்ட் ஃபேஸை வந்து கிக் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு. மேக்ஸிமம் எல்லாமே போடுங்க, ஃபுல் எனர்ஜி கொடுங்க. எல்லா ஒர்க் அவுட்டையும் போட்டுருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட எல்லா டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களை விட்டு போயிடும். இந்த ஒர்க் அவுட் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.